வணக்கம் அன்பான நேயர்களே, மாதா தொலைக்காட்சியில் அரம்சை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. 150 வாரத்தை தாண்டி ஒரு வெற்றிகரமான ஒரு உபயோகமான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அன்பான நேயர்களே, கடந்த வாரங்களில் நாம் பேசப்பட்டிருக்கிற அந்த பேசும் பொருள் குழந்தைங்களுடைய மன அழுத்தம், டிப்ரெஷன். இந்த மன அழுத்தம் மன வலியாக, அவர்களுடைய உள்ளத்தினுடைய வழியாக அவங்க அவங்களுடைய நடைமுறையில் எவ்வளோ சிக்கல்கள் ஏற்படுத்துது, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்துது, இறுதியில் அவங்க தங்களையே மாய்த்து கொள்கிற, அதாவது அவங்க அந்த சூசைடல் அட்டம்ப்ட்டுக்கு போகிற அளவுக்கு அவங்க எப்படி போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். நிச்சயமாக இது நாம் யாருமே இது உதாசனப்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பல்ல, இல்லை வேணாம் இதெல்லாம் பார்க்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய தலைப்பே இல்லை. ரொம்ப முக்கியமான தலைப்பும் கூட. நேயர்கள், நீங்கள் குடும்பமாக உங்கள் குழந்தைங்களோடு அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. தேவையான நிகழ்ச்சியும் கூட. இது வெறும் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் மட்டும் கிடையாது, ஆசிரியர்கள் எல்லாருமே, சமூகத்தினுடைய அத்தனை பேருமே இதை பார்க்க வேண்டிய ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி குறிப்பிட்டு சொல்லணுன்னா, இங்கே வந்திருக்கிற இந்த துறையில் மிக மிக பிரபலமாக இருக்கக்கூடியவர், அத்தனையுமே அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, அவங்களுடைய வாழ்நாளிலிருந்து, அவங்களுடைய அனுபவத்திலிருந்து அதை அழகாக பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு மிக மிக முக்கியமானவர்களாக கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஏதோ 4-5 பேரை வச்சு உட்காந்து பேசுகிற விஷயம் கிடையாது. இந்த மன அழுத்தத்தை பற்றி நன்கு ஆராய்ந்து, நன்கு படித்து, நிறைய விஷயங்களை செய்துட்ருக்கிற இவர்களோடு தான் இந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்குது. நம் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து, அதன் பிரகாரம் அந்த குழந்தைங்களுக்கு தேவையை நாம் சொல்ல வேண்டிய, தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு அவங்களை வழிநடத்த வேண்டிய ஒரு சூழலில் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். அதை அழகாக மருத்துவர்கள் நமக்கு அறிவுரையாக சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து. வாங்க அன்பான நேயர்களே, தொடர்ந்து நாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி நாம் போன வாரம் என்ன பார்த்தோம், என்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? அந்த குழந்தைக்கு ஏன் அந்த எண்ணம் வருது, எல்லாம் இருந்து ஏன் வருது? அது ஸோ குழந்தைக்கு தானாகவே தெரியும் இந்த சமுதாயம் என்ன எதிர்பார்க்குது. அது இன்டெலிஜென்ட்டாக ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் அங்கே யூஸ் ஆகுது. நிறைய டைம் ப்ளேம் கேம் தான் நடக்கும். ஒரு வீடு கட்டும்போது நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் போடுறோம் இல்லைங்களா, அதுதான் உங்களோட கோர். சில பேரண்ட் கண்டுக்கவே மாட்டாங்க, நெக்லெக்ட் பேரண்டிங். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்ன பேசணுன்றதை ஒரு சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இந்த சேஃப்டி பபுள் மாதிரி சொல்கிறாங்கல்ல, ஒரு குழந்தை பிறக்குது, வளருது, எல்லாமே பண்ணும்போது ஹவு தே ஆர் ஃபீலிங் அப்படின்றது, எமோஷ்னல் ஃபீலிங், சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்களா, ஒரு என்வாயர்மெண்ட்டில் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்களா, அந்த ஃபேமிலியில் சேஃபாக ஸ்கூலில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் எவ்வளோ தூரம் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத அது மாறும். அந்த அளவுகோல் ஒரு குழந்தைக்கும் அவங்க பர்சனாலிட்டி பேஸ் பண்ணி மாறும். எவ்வளோ ரொம்ப சென்சிட்டிவான சைல்டுனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ரொம்ப சென்சிட்டிவ் இல்லை, நான் ரொம்ப அசர்ட்டிவ், அதாவது எனக்கு வேணுங்கிறத நான் செஞ்சுக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னா மேபி கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். ஆனால் உங்கள் குழந்தைக்கு அந்த அளவுகோல் எவ்வளோ மாறுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேரண்டிங் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்றதும் மாறும். முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் ஒரே அளவுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். டைமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாமே ஈக்குவல் அப்படின்றது கண் பார்வை பார்க்குற விதத்தில் ஈக்குவல் பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கணும். ஆனால் அவங்களோட நீட்ஸ் மாறும். எமோஷனல் நீடாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் நீடாக இருக்கட்டும், சேஃப்டி நீட்ஸாக இருக்கட்டும், அன்னைக்கு அந்த குழந்தைக்கு என்ன நீட் இருக்குன்றதை நம்ம பார்த்து கொடுக்க ஆரம்பித்தோம்னா அவங்களுக்குள்ள எக்ஸ்ப்ரெஷனுமே மாறும். நீங்கள் அதை எப்படி உங்ககிட்ட வெளிப்படுத்துகிறாங்க, என்னோட தேவைகளை நான் உங்ககிட்ட எப்படி வெளிப்படுத்துகிறேன்றது மாற ஆரம்பிக்கும். நம்புவாங்க. அப்பா அம்மா கிட்ட என்னோட தேவைகள் நான் சொல்லும் போது அந்த தேவைகள் ரொம்ப அவங்களால கொடுக்க முடியக்கூடிய தேவைகளும் முடியாததாக இருந்தால் கூட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த பேச ஆரம்பிக்கிறது எல்லாமே இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி தான். சின்ன பேபியாக இருக்கும்போது நம்ம டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க ஒரு பெரிய ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது சரி வச்சுக்கலாம், இவங்ககிட்ட போய் ஏதோ ஒன்று சொல்லலாம், இவங்க நமக்காக தான் முதல்ல யோசிப்பாங்க, சொசைட்டிக்காக முதல்ல யோசிக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு வந்துருச்சுன்னா தென் த கம்யூனிகேஷன் பிகம்ஸ் வெரி ஈஸி. அந்த பாயிண்ட் சொல்லும்போது ஐ ரிமெம்பர் ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க மாமா, தட் இஸ் அந்த அம்மாவோடும் சிஸ்டரோடும் ஹஸ்பண்டாக கொஞ்சம் அப்யூஸ் மாதிரி, ஃபிசிக்கல் அப்யூஸ், அண்ட் சைல்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போது சைல்டு போய் அவங்க அம்மாவும் அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்குது இந்த மாதிரி. அதுவும் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு தான் சொல்லியிருக்குது போல். அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக இல்லை, அவங்கள நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லுங்கள். அப்புறம் அந்த சித்தியும் அவங்களோட ரொம்ப க்ளோஸ் போல்.
அவங்கக்கிட்டே போய் சொல்லியிருக்குது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, அது ஒரு 10th 9th ஸ்டாண்டர்ட் குழந்தை போல. பட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேசவும் செய்யலை. குழந்தைகிட்ட உனக்கு பெரியவங்க பற்றியெல்லாம் உனக்கு எதாவது தெரியாது சொல்லிட்டு அவங்க இன்னும் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க வராங்க. குழந்தைக்கு அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே ஸ்ட்ரெஸ் ஆயிடுது, டென்ஷன் ஆயிடுது. ஏன் எங்கள் அம்மா அப்பா என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, அவங்கள நம்புறாங்க. நான் அவங்க குழந்தை தானே, நான் சொல்கிறேன் இல்லையா. ஆனால் இருந்தாலும் என்னை அங்கே ட்ரெஸ் பண்ணு, பாவாடை சட்டை போட்டு வாண்டுறாங்க, ஹாஃப் சாரி போட்டு. எனக்கு அவங்க பார்க்குற பார்வையே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரமாட்டேன்னு சொன்னால் ரொம்ப சண்டை போடுறாங்க. நான் சல்வார் போட்டு போறேன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோன்னு குழந்தை நினைக்குது. அப்போ எப்படி சொல்லுவாங்க? ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்க மாட்டோம்னு நினச்சக்கப்புறம் இவங்க கிட்ட சொன்னால் என்றைக்குமே கேட்க போகிறதில்ல, புரிஞ்சுக்க போகிறதில்ல, நான் ஏன் போய் சொல்லணும் இவங்க கிட்ட அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று அவங்களோட ஒரு இம்பார்ட்டன்ஸ், அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அந்த குழந்தைக்கு கூட ஒரு மரியாதை கொடுத்து நம்ம கேட்டோம்னா தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், சின்ன குழந்தை தானே, நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்களே சொல்கிறது இல்லை. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம உட்காந்து அவங்க லெவலில் பேசி சொல்லுங்கப்பா, நான் இப்படி சில டைம் பேரண்ட்ஸ் தப்பு பண்ணுவோம். நம்ம வந்து கோவத்தை காமிச்சிருவோம். காமிக்கிறது கூட சரி பரவாயில்ல, பட் ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறோமா, போய் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து என்னோட டே இப்படி இருந்தது, அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி ஆயிடுச்சு, தெரியாமல் நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன், அந்த ரியாக்ஷன் உனக்கானது கிடையாது, நான் என்னோட எக்ஸ்ப்ரெஷனாக மாறி போயிடுச்சு, இது உனக்கான உன்னை திட்டினதோ இல்லை உன்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஹார்ஷாக பேசிட்டதோ நீ பண்ண தப்புக்கான ஈக்குவல் பனிஷ்மெண்ட் கிடையாது. அது நம்மளோட அன்னைக்கு டேயோட எக்ஸ்பிரஷன் முடியாதனால உங்ககிட்ட தெரியாமல் காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு காமாக இருக்க அன்னைக்கு பேசலாம். இது பேசும்போது அந்த குழந்தை என்ன நினச்சிக்கும், ஓகே அந்த மேம் சொன்னாங்களே லவ் அன்கண்டிஷ்னலாக லவ் கொடுப்பாங்களா, ஒபீடியண்ட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்பா அம்மாவுக்கு, இல்லை பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அப்பா அம்மா என்னை லவ் பண்ணுவாங்க அப்படின்றது மாறும். நம்ம எப்படி இருந்தாலும் அப்பா அம்மா நம்மளுக்கு கொடுக்குற அன்பு வந்து அது வந்து கம்மியே ஆகாது. சரியான வேல்யூ சிஸ்டம், பிலீஃப் சிஸ்டம் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் குழந்தைக்கு தெரியும். அப்பா அம்மாவோட வேல்யூ சிஸ்டம் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணாமல் குழந்தைக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, நான் பண்ணுறதை பார்த்து அதை கற்றுக்க மாட்டானான்னு. அப்படி கிடையவே கிடையாது. யூ ஹேவ் டு சிட் அண்ட் டாக். அது டாக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஒரு பேஸ். இதுக்கு நம்ம முன்னாடி நம்ம வளர்ந்தோம் எப்படின்னு கேட்டிங்க இல்லையா, நம்ம கிட்டலாம் இந்த மாதிரி சொல்லவே இல்லை. பட் அப்பா அம்மா உட்காந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அவங்க கம்யூனிகேட் பண்ணலை. அன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு அது ஒர்க் ஆச்சு. மேபி மோஸ்ட்லி பிகாஸ் த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் வாஸ் தேர் வாஸ் அ வெரி சப்போர்ட்டிங் என்வாயர்மெண்ட். சித்திக்கிட்ட பேசலாம், சித்தப்பாட்ட பேசலாம், அத்தை மாமா தாத்தா பாட்டி யாருக்கிட்டையாவது இவங்க கிட்ட தான் பேச முடியாது. அப்பா வந்து பெரியப்பாட்ட பேச மாட்டாரு, ஆனா நாமெல்லாம் போய் பேசிக்கலாம். எக்ஸாக்ட்லி. டோட்டலா இந்த ஏரியா பக்கமே போக கூடாது அப்படின்னு. இதுக்கு அந்த ஆன்சர் வந்து நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் வந்து முன்னெல்லாம் இப்படி இல்லையா, இப்போ மட்டும் ஏன் இவ்வளவு டஃப்பாக இருக்குது, என்ன பேரண்ட் நிலமெல்லாம் திண்டாட்டமாக இருக்குது, எப்படி வளர்க்கன்னு எத்தனை புக்கு படித்தாலும் நம்ம பையன் வந்து புதுசாக ஒன்று பண்ணுவான். இது அந்த புக்கிலே போடலை, நம்ம ரெடியாகவே இல்லை. காரணம் வந்து சோஷியல் சேஞ்ச் டிராஸ்டிக்காக நடந்திருக்கு ரீசெண்டாக. ஆஃப்டர் த இன்டர்நெட்டோட இன்வென்ட் வந்து கம்யூனிகேஷனு, அமெரிக்காலாம் அவன் எப்படி வாழ்கிறான்றதை நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சின்னதாக இருக்கும்போது அமெரிக்காவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மேப்பில் தான் பார்த்துருப்போம் நம்ம. அது மடகாஸ்கரில் எப்படி என்ன ஃபுட்டு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அப்போது இப்படி ஒரு எக்ஸ்போஷர் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது. இப்போ அதனால் சோஷியலே சேஞ்ச் ஆகிடுச்சு, ஐடி வந்துடுச்சு, எல்லாருமே ஏர்ன் பண்ணுறாங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாருமே மாறிடுச்சு. அப்போ இப்போ இண்டிவிஜுவலாக யோசிக்க ஆரம்பித்தாச்சு. முன்ன எல்லோரும் ஃபேமிலியை பற்றி தான் யோசித்து, ஃபேமிலிக்குள்ளே தான். ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட அப்பா வேண்டான்ட்டா போக முடியாது. ஆமாம், அவ்வளோதான். அதை பற்றி அவங்களும் அதை வந்து இல்லை இது என்னுடைய விருப்பம், நான் போக தான் செய்வேன், என் வாழ்க்கை அப்படின்னு சண்டை போடுறவங்க ரொம்ப கம்மி தான். அப்போல்லாம் குடும்பத்துக்கு அது ஆகாதுன்னா விட்டுருவாங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே அந்த ஊருக்கு அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழணுன்றத ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. பட் இப்போ மாறிடுச்சு. இண்டிவிஜுவல், நான் படித்தவன், ஏன் பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு இண்டிவிஜுவலாக போகும்போது நியூக்ளியர் ஃபேமிலி வந்துடுச்சு. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னா உனக்கு பிடிச்ச ஒய்ஃபு, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இப்போ நீயே வளர்த்துக்கோப்பா அப்படின்னு வீட்டில் விட்டுருவாங்க. அவங்களும் வந்து திருப்பி கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை தனியாக தான் வளரப்போகுது. ஸோ இண்டிவிஜுவல்னு போகிறனால அவங்களுக்கும் அந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் வரப்போகுது. இங்கே பேரண்ட்ஸும் ரொம்ப பாவம், சில்ட்ரன் எவ்வளோ பாவமோ. ஏன்னா எல்லா தாய் தந்தையரும் தான் குழந்தை மேலே பயங்கரமான அன்பு இருக்கும். நீங்கள் வந்து சில பேர் சரியாக பண்ணுறாங்க தப்பாக பண்ணுறாங்கலாம் அவங்களுக்கு தெரியாது, அந்த அன்பை எப்படி காட்டன்னு தெரியாது அவங்க. ஆனால் ஒரு தாயோட அன்பு வந்து எந்த தாயோட அன்பையும் நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி சொல்ல முடியாது. ஆனால் அது எப்படி காட்ட,
நம்ம இதெல்லாம் சொல்கிறோம், அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தனியாக வந்து பிள்ளைய வளர்க்கணும், என் பிள்ளைய நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தங்கச்சி பிள்ளை வந்து நல்லா மார்க் வாங்குது, இவங்க பையன் கம்மியாக மார்க் வாங்குறாங்க. எப்படி இதை வந்து அன்பாக ஏற்றுக்கிறது? ஏன்னா இவங்களுடைய சாதனையை அதை வச்சு தான் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க போய் என்ன தான் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சாலும் தன்னுடைய சாதனையை குழந்தைகள் மூலியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ஒரு இது வருது, ஒரு கன்ஃபியூஷன் வருது. குழந்தையோடைய தேவைகளும் அவங்க சந்தோஷத்தையும் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணவா, இல்லை சொசைட்டி சொல்கிற இதையும் நான் ஃபாலோ பண்ணவா? சொசைட்டி பொறுத்த வரைக்கும் உனக்கு சொந்த வீடு இருக்கா? அப்பா காலையில் நைட்டு வரைக்கும் போகிறாரு, சொந்த வீட்டுக்காக ஓடுறாரு, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு இவன் சொல்கிறான். இப்போ அப்பா வந்து எதை செய்யணும்? யார் ப்ரையாரிட்டி? பையன்தான் இப்போ ப்ரையாரிட்டியா? அப்போ நான் வேலையை நான் கட் பண்ணி அப்போ நான் பாதி சம்பளத்தோடு எல்லாரும் இருக்க ரெடியா? இல்ல அவர் அது ரெடியா? வைஃப் ரெடியா? அதை அக்செப்ட் ஒய்ஃப் ரெடியா? இதை ஒத்துக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ரெடியா? ஏன்னா ஒரு பெரிய ஆளானாலும் தன்னோட அப்பா அம்மா சொல்கிறதையும் அவங்க கேட்டுட்டு தானே இருப்பாங்க. எத்தனை தாய் தந்தையர் வந்து இந்த சொசைட்டியோடைய ப்ரெஷரால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ பிள்ளைங்களை இப்படி தான் வளர்க்கணும் போல். அப்போ அதுங்க நல்ல என்ன தான் சொன்னாலும் மார்க் எடுக்கணும்ல சார். நம்ம இவ்வளோ பேசுகிறோம், ஆனாலும் அந்த மார்க்கை தானே பேசுகிறாங்க. சும்மா சொல்லுவாங்க, சார் அவங்க இஷ்டம் போல் விட்டேன் சார், நான் மார்க்கை பற்றி கேட்கவே இல்லை சார், ஆனால் ஒரு 95 கூட வாங்கலண்ணே. இப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க சார். நான் ஒன்றும் 100 வாங்க சொல்ல சார், 95 மேலே வாங்கினா போதும் சார். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பேரண்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் இன்னும் 2 டைப் ஆஃப் பேரண்டிங் இருக்குது. அதில் வந்து அத்தாரிட்டேரியன் டைப் ஆஃப் பேரண்டிங், சார் சொல்கிறது அத்தாரிட்டேரியன் டைப் ஆஃப் பேரண்டிங். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, மிலிட்ரி விட மோசமாக இருக்கும் வீடு. வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும். காலைல ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இந்த டைமில் இது நடக்கணும் அது நடக்கணும், உட்காந்துட்டியா படிக்கிறியா, புக் எடுத்துட்டியா, மூச்சு விட்றியா இல்லையான்னு கூட கேட்குறது இல்லை. இது முடிச்சு அது முடிச்சு அது ஒரு மெக்கானிக்கலாக அந்த குழந்தை வந்து வெளியில் தான் அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வருதுன்னா வந்த உடனே டியூஷன் கிளம்பு, இந்த டியூஷன் அந்த டியூஷன் இது முடிஞ்சு அது இது. அப்பா குழந்தை டயர்டாக வரும். செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, அது பார்க்கக்கூடாது. செல்ஃபோன் பார்க்குறது அளவுக்கு மீறி போகிறப்ப செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. அதுலேயும் இன்டர்நெட் அடிக்ஷன்லாம் போயிட்டா பேரண்ட்ஸ் உடனே டக்குன்னு பிடிங்கி வச்சிடக்கூடாது. அப்பாடா நான் தப்பிச்சிட்டேன், குழந்தைய வந்து இன்டர்நெட்லேருந்து நான் காப்பாற்றிட்டேன். அப்புறம் அது காமிக்கும் ஒரு விஸ்வரூபத்தை, அது அக்ரஷன் ஆகி அது உள்ளது இருக்கிறதெல்லாம் உடச்சி டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்லாம் போய் ஸோ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மெதுவாக நிதானமாக செய்யணும். அப்போ செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, விளையாட போகக்கூடாது, வைக்கக்கூடாது, எல்லாம் இதெல்லாம் ஏன் அந்த அத்தாரிட்டேரியன் டைப் ஆஃப் பேரண்டிங் செய்கிறாங்கன்னா, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கலை. என் ஃபேமிலி லெவலில் என்னை யார் படிக்க வைக்கல, சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் லெவலாக இருக்கலாம், இல்லை அப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனாக இருக்கலாம். இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கோச்சிங் சென்டர் இருக்குது, நான் பணம் நிறைய சம்பாரிச்சிருக்கேன், உனக்கு என்ன வேலை படித்து வாங்குறது தானே. நான் டாக்டர் ஆகல, நீ டாக்டர் ஆகும். நான் டாக்டர் ஆகிட்டேன், என்னோட கொலீக்ஸோட பிள்ளைங்களும் டாக்டர் ஆகிட்டாங்க, எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும், நீ டாக்டர் ஆகணும்ல. நான் டாக்டர் ஆகிட்டேன், சரி நீ டாக்டர் ஆகும். ஸோ எப்போதுமே இது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது ஃபேமிலியில். டாக்டர்ஸ் பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா குழந்தையும் டாக்டர் ஆகணும்னு. இல்லைனா சொந்தக்காரங்களை எவனாவது ஒரு ஆள் டாக்டர் ஆக்கிட்டாங்க, தெரியாதனமாக அந்த பிள்ளை படித்து வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ அப்படியாக வெளிநாடு போயாவது படித்து நீ வந்து கோர்ஸ் முடிச்சு MBBS வந்தால் தான் எனக்கு வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிரும். என் கூட வேலை செய்கிறவங்க என்னோட சப்பார்டினேட்ஸை என்னை விட கம்மியாக சம்பாதிக்கிறவங்க குழந்தை MBBS முடிச்சுட்டு வந்துருச்சு, எனக்கு எவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய எண்ணத்தை அவங்க செய்யாமல் போன ஒரு விஷயத்தை போய் திணிக்கிறாங்க குழந்தைகிட்ட. அந்த ஒரு பானையில் என்னத்தை போட முடியுமோ அவ்வளோதான் போட முடியும். போட்டு திணிச்சோம்னா அது வெடிச்சிரும், உடஞ்சிரும். ஸோ நம்ம குழந்தைகிட்ட என்ன வரும், நம்ம குழந்தையோட எபிலிட்டிஸ் என்ன, கேப்பபிலிட்டிஸ், பொட்டென்ஷியாலிட்டி என்ன, நம்ம குழந்தைக்கு எதில் தலை சிறந்து இருக்குது, சிங்கிங்கில் இருக்கா, மியூசிக்கில் இருக்கா, ட்ராயிங்கில் இருக்கா, பெயிண்டிங்கில் இருக்கா, படிப்பில் இருக்கா. படிப்புங்கிறது கண்டிப்பாக தேவை, நாலேஜ் பேஸ்டு. ஸோ நம்ம வந்து நம்ம கற்பனை பண்ணுறத குழந்தைகளுக்கு உருவாக்கக்கூடாது. குழந்தைகிட்ட என்ன இருக்குது, உனக்கு என்னடா ராஜா படிக்கணும்னு ஆசை, உனக்கு எதில் விருப்பம் இருக்குது, அதில் எந்த பேரண்ட் தான் குழந்தையோட கெப்பாசிட்டியை நினச்சி பொட்டென்ஷியலை நினச்சி கொண்டு வந்து அந்த குழந்தைய உருவாக்குறாங்களோ அவங்க தான் குட் பேரண்டிங். ஸோ அத்தாரிட்டேரியன் டைப் ஆஃப் பேரண்டிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக குழந்தை கொடுக்குறது. குழந்தை இதனால நிறைய குழந்தைங்க சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் போயிருங்க. இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இது லெஷர் அப்பாட்ட நடிக்குங்க, அப்பா ஸ்ட்ரிக்டாக்குன்னு நடிக்குங்க. அப்பா போனதுக்கப்புறம் வேறு ஒரு உருவத்தை உருவாக்குங்க, வேறு ஒரு பிம்பத்தை உருவாக்குங்க.
போய் எங்கள் அப்பா எப்படிடா என்னை இப்படி படிக்க சொல்லலாம், நான் இப்படி இருப்பேன்டா. ஸோ அப்பா முன்னாடி ஒரு விதமாகவும் ரியல் ஐடியல் செல்ஃப்ங்கிறது வேற, நம்முடைய செல்ஃப் இமேஜுங்கிறது வேற, ஐடியல் செல்ஃபுங்கிறது வேற. நான் இப்படி தாண்டா கற்பனை பண்ணியிருக்கேன், என்னோட ஐடியல் செல்ஃப் இது தாண்டா, நான் அப்படி தாண்டா இருப்பேன். ஸோ அந்த குழந்தை அப்பா சொல்கிற படிப்பை படிக்கிறதா, நாம இருக்கிற மாதிரி இருக்கிறதாங்கிற கன்ஃபியூஷனில், குழப்பத்தில் அந்த குழந்தை ட்ரக் அப்யூஸ் ஆகலாம், தவறான விஷயங்களை ஈடுபடலாம், டிப்ரெஷன் வரலாம், சூசைட் அட்டம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் பேரண்டிங்குமே ஆபத்தானது. பெர்மிசிவாக விடுறதும் தப்பு, நெக்லெக்ட் பேரண்டிங் தப்பு, அத்தாரிட்டேரியன் டைப் ஆஃப் பேரண்டிங் தப்பு. அத்தாரிட்டேட்டிவ் டைப் ஆஃப் பேரண்டிங் தான் சரியானது. இது என்னென்னா, எப்பப்பெல்லாம் குழந்தைய தட்டி கொடுத்து வளர்க்கணுமோ அப்போல்லாம் பாராட்டி கொண்டு வர்றது, சோகமாக இருக்கிறப்ப, ஃபெயிலியரில் இருக்கப்ப, சரிடா ராஜா பரவாயில்ல, இது வரலன்னா விடலாம், அடுத்து இன்னொரு ட்ரை பண்ணலாம், இது இல்லையா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படி, உனக்கு என்ன வருதோ அதை செய். மார்க்குங்கிறது நம்ம வந்து மார்க்கை வச்சு நீ இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸில் தான் எல்லாம் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க குழந்தைங்க. அதில் ஒரு ஸ்டடீஸே இருக்குது. ஈவன் 14 இயர்ஸ் வரைக்குமே குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் ப்ரைஸ் கொடுக்கக்கூடாதுன்னே சொல்கிறாங்க. அதுவே 14 இயர்ஸ் வரைக்குமே குழந்தைங்க மனசை பாதிக்குமா? அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க தான் அறிவாளியா, நம்ம அறிவு இல்லாதவங்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள், லாஸ்ட் பெஞ்ச்லாம் ஷைன் பண்ணுறது இல்லை லைஃப்பில். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கதையே சொல்லலாம். நான் வெரி 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 பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸ்கூலிங்லாம் என் தங்கச்சி ரொம்ப ப்ரில்லியண்ட்டு. என் தங்கச்சி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு தான் வாங்குவாங்க. அவங்க பேட்ச்லாம் பார்த்தா ஸ்கூல் பேட்ச் இருக்கும், ஸ்குவாட் லீடர் பேட்ச் இருக்கும், கிளாஸ் பீப்புள் லீடர், ஸ்கூல் பீப்புள் லீடர், எல்லா பேட்சுமே அந்த சட்டையில் இருக்கும். அம்மா துவைக்கிறப்பெல்லாம் எனக்கு வெறும் ஸ்கூல் பேட்ச் மட்டும் தான் இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, என்னப்பா தங்கச்சி இவ்வளோ பேட்ச் இருக்குது, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறா, அது அந்த லீடர் இந்த லீடர்னு உனக்கு ஒன்றுமே இல்லையே. அந்த பேரண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் எங்கள் அம்மா என்னை காயப்படுத்துகிற மாதிரி சொன்னதே இல்லை. தங்கச்சி தான் ஒஸ்தி, நீ ஒஸ்தி இல்லை, தங்கச்சி தான் பெரிய ஆளு நீ அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னது. எங்கள் அம்மாவோடைய வருத்தத்தை எப்படி நேக்கு போக்கா சொல்லணுமோ சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பட் ஆனால் நம்முடைய பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நம்முடைய திறமைகள் இதுக்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அது கரெக்டாக அந்த காலங்கள், அந்த யூனிவர்ஸு அவங்கள கரெக்டாக அந்த ரேஸில் கொண்டு வந்து உட்கார வச்சிரும். இதுக்காக தான் நம்ம டாக்டராக தான் ஆகணுங்கிறது விதினா, அப்படியே எல்லாமே மாறிச்சு. ஒரு செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு, படிப்பில் இருக்கட்டும், எல்லாத்துலையும் இருக்கட்டும். ஸோ தென் 10th ஸ்கூல் ஃபெஸ்ட் வரதாக இருக்கட்டும், 12th வந்து மெரிட்லேயே MBBS எடுக்கிறது, எல்லாமே நான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தங்கச்சியும் டாக்டர் ஆகிட்டாங்க, அது வேறு. இருந்தாலும் அந்த பிலோ ஆவரேஜாக இருந்தாலும் நம்ம வந்துடும் பாருங்களேன். எப்போதுமே ஒரு குழந்தையோட திறமை என்ன, குழந்தைகிட்ட எனக்குங்கிறது அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சு அதில் அந்த குழந்தைய கொண்டு வந்தாலே போதுமான. ஹெலனா சொல்ற மாதிரி அந்த ஹோவர்ட் கார்ட்னர்னு சொல்வாரு, there are 8 types of intelligence. 8 டைப் இருக்குது ஒரு எல்லாருக்குமேன்ட்டு இல்லை, அது 8 டைப்ஸாக இருக்குது. காமனாக பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா படிப்பு, இன்டர்பர்சனல், அவங்க இன்ட்ராபர்சனல், அதுக்கப்புறம் மியூசிக்கு, லாங்குவேஜ், அதுக்கப்புறம் எல்லாமே வருது. அதில் 8 டைப் இருக்குது. அந்த 8 டைப்பில் எல்லாருக்குமே எல்லாம் 8 வராதான், 2 வரலாமா, சில பேருக்கு 1 தான் இருக்கலாம், சில பேருக்கு 3 கூட வரைக்கும் தான் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்காதாமா. அப்போது அந்த குழந்தைக்கு என்ன இருக்குதுங்க கண்டுபிடிக்கிறது தான் மெயின் பாயிண்ட் இதில், தேன் அம்மா அப்பாவோட ட்ரீம் ஆர் சொசைட்டியோட ட்ரீம். எந்த ஏஜில் இந்த மாதிரி அதீத முடிவுக்கு, அதாவது எக்ஸ்ட்ரானரியாக போய் சூசைடல் அட்டம் பண்ணுறாங்க அப்படின்றது எந்த ஏஜில் அதிகமாக இருக்குது அப்படின்றது உங்களுடைய ஸ்டடீஸ்லையோ நீங்கள் பார்த்ததுலையோ உங்களுக்கு சொல்லுங்களேன். ஸோ டீனேஜஸில் லைக் அடலசன்ஸ் அந்த பீரியடில் தான் அந்த சூசைடல் தாட்ஸ் அண்ட் சூசைடல் அட்டம்ஸ் அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஜாஸ்தி இருக்குது. ரீசன் பார்த்திங்கன்னா அந்த டைம் ஆஃப் பீரியடில் தான் அவங்களுக்கு செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படின்றது ஒரு டெவலப் ஆகும். தே வில் ரிலேட் வித் அதர்ஸ். நம்ம வீட்டில் வந்து ஈவன் நம்ம வெல் அவேர்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம வீட்டில் வந்து கம்பேர் பண்ணியிருக்க மாட்டோம், எந்த ஒரு இதுவும் இருந்திருக்காது. நல்ல பேரண்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. மேடம் சொன்ன மாதிரி அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி மேடம் சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி வந்து அப்போ தான் டெவலப் ஆகும். தே வில் ஃபிக்ஸ் சம் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஆன் தேர் ஓன். அவங்களுக்கே வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் இருக்கணும், இப்படி இல்லை அப்படின்னா ஐ எம் நாட் குட். இது வெளியே இருந்து சொல்லணும்னு கூட அவசியம் இருக்காது ஆக்சுவலாக ஒரு சில குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த தாட்ஸ் டெவலப் ஆகும்போது இது கூட ஒரு ட்ராமா இல்லை ஒரு புல்லியிங் இல்லை ஒரு ஏதோ எனி கைண்ட் ஆஃப் அப்யூஸ் எது வந்தாலும் கூட திஸ் டிப்ரெஷன் கேன் டெவலப். ஸோ உங்களுடைய இதில் வந்து இந்த டீனேஜர்ஸ் தான் அதிகமாக அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் என்னன்னா முதல்ல எப்படி அதை தெரிஞ்சுக்கிறாங்க, இப்போ ஐடியாஸ் ஐடியாஸ் அதிகம்னு சொல்கிறேன். நானும் டீனேஜர் தான் அதிகம்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த ஐடியாலஜி டெவலப் ஆகிறது வந்து இந்த ஐடென்டிட்டி விஷயத்தில் ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு ஐடியாஸ் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இன்டர்நெட் வந்து சோர்ஸ்.
போய் பார்க்குறாங்க. இன்டர்நெட்டில் எந்த அளவுக்குன்னா என்ன மாதிரியெல்லாம் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸே வருது. ஸோ இவங்களுக்கு சூசைடுக்கு ஐடியாஸ் வருது. இல்லை, இப்போது இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போது அந்த ட்ரஸ்ட்டு டெவலப் ஆகலை. இப்போது நான் ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் எனக்கு ஸ்கூலில் நடந்தது. நான் ஒரு 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 10 மார்க்குக்கு 10 வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் வாங்குறேன். அதை போய் நான் சொல்லும்போது அந்த பேரண்ட் வந்து இது ஒரு வாட்டி தானே வாங்கியிருக்கேன், என்னமோ நிறையா வாட்டி வாங்கின மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து அந்த குழந்தை டெவலப் ஆகிடும். ஓகே, இவங்கக்கிட்ட என்ன ஷேர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து வேல்யூ இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு 2-3 விஷயம் நடந்துருக்கும். அங்கே ஸ்டாப் பண்ணிக்கும் அந்த குழந்தை. ஓகே, இங்கே அதாவது பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்களை பற்றி தெரிஞ்சதை விட குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சு குழந்தைங்க வந்து அந்த வயசில் பேரண்ட்டை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்பா அம்மா இந்த மாதிரி எதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, நான் எது சொல்லலாம் எது சொல்ல வேண்டாம் அப்படின்றது அவங்க ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதோட சேர்ந்து அவங்களுக்கு நிறைய ஐடியாஸும் சேர்ந்து கிடைக்கும்போது சிலதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணும். என்னதான் நடக்குது, ஒரு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியரும் இருக்கும்னு சொல்லுவோம்ல டீனேஜில். ஒரு அட்வென்ச்சருக்காக கூட சில பேர் வந்து இவ்வளோதான் நடக்கும், என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமா, மனசே கஷ்டமாக இருக்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க, சரி இது என்ன பண்ணி பார்க்கலாமா. சில டைம் சூசைட் வந்து இன்டென்ஷனலாக கூட இருக்கிறது இல்லை, ஆக்சிடென்டல் சூசைட்ஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது மாதிரி ட்ரை பண்ண போய் ஒரு அட்வென்ச்சருக்காகவும் சில டைம் நடக்குது. எல்லா நேரமும் சொல்லலை, பட் இதுக்கான ஒரு சான்ஸ் எப்படி இருந்து கிடைக்குது, ஐடியா எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாதிரி இல்லை பியர் ப்ரெஷர் குரூப்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க பேசுகிறாங்கல்ல, அப்போ சில பேர் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எனக்கு சொன்ன மாதிரி அன்னைக்கு இந்த ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பனர் அந்த இதை ஓப்பன் பண்ணி அந்த பிளேட் ஷார்ப்பனரில் அந்த குட்டி இது இருக்கு இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணி கை கட் பண்ணியிருக்காங்க 5th ஸ்டாண்டர்ட் குழந்தை. இப்போ எதுக்குன்னா இல்லை நான் சும்மா இதில் பார்த்தேன் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்காக எதுக்கு பண்ணிச்சுன்னு அதுக்கே தெரியல. அவங்க வயசுக்கு அது வந்து இவ்வளோ டேஞ்சரஸான விஷயம் கூட புரியாதா இருக்கும் சிலதெல்லாம். ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எல்லாரும் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆட்டிடியூட் இருக்கும் அந்த வயசில் இருக்கும். ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர், லாஜிக்கல் திங்கிங் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்காது. அதே நேரத்தில் ஹார்மோன்ஸ் வேற வந்து மாறுது. அந்த இடத்துல ஒரு ஹீரோயிசம் காமிக்கணும் அப்படியெல்லாம் கூட ட்ரை பண்ணுறாங்க. அவங்க பியர் குரூப்ல அட்டென்ஷனுக்காக எனக்கு ஒரு ஹீரோயிக்கா ஒரு பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகிறது. ஒரு சில குழந்தைங்க வந்து அட்டென்ஷன் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக கூட இந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. என்னை நீங்க கவனிங்க, எனக்கான கவனிப்பை கொடுங்க அப்படின்றக்காக அட்டெம்ப்ட்ஸ் பண்றாங்க. அது வந்து நம்ம அந்த இடத்துல வந்து கவனம் இல்லாமையோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் போகாமையோ விடும்போது இன்னும் கொஞ்சம் மோசமாயிருது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது, லைக் ஐ செட், அவேர்னஸ் இஸ் த பேசிக் திங். இன்னொன்று, அவங்க நம்மளை பார்க்குற விதம் மாறிடுச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் நினச்சிருப்பாங்க, என் குழந்தைய நான் இப்படி வளர்த்துட்டு இருந்தேன், அவ்வளோ அழகாக இருந்தான், நேற்று வரையும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுருந்தேன், திடீர்னு இன்னைக்கு மாறிட்டான். ஓகே, ஸோ அந்த வயசு மாறும்போது அந்த ஹார்மோனல் சேஞ்ச் வரும்போது அவங்க மாறுறாங்கன்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. திடீர்னு கோவப்பட்டு கத்துனாங்கன்னா, என்ன நான் சொல்கிற பேச்சு கேட்காம இப்படி கத்துறியா நீ அப்படின்னு உடனே கோவம் வந்து நம்மளும் திருப்பி கோவப்பட்டோ அடிக்கிறதோ இல்லை ஒரு ஹார்ஷாக தகாத வார்த்தையை நம்ம உட்காந்து பேசிடுறதோ அது கூட அவங்க மனசை கஷ்டப்படுத்திடுது. எல்லா இடத்துலையும் பீரியட்ல தான் அந்த எமோஷ்னல் பார்ட் வந்து டெவலப் ஆகும் பிரெயினில். ஸோ அந்த டைமில் வந்து எமோஷ்னலி அவங்க எல்லா விதத்துலேயும் எல்லா டைப் ஆஃப் எமோஷன்லேயும் ஹைக்காக இருப்பாங்க. கொஞ்சம் அந்த க்யூரியாசிட்டி எல்லாமே ஜாஸ்தி இருக்கும். அப்படின்னும் போது அந்த அவேர்னஸ் அந்த பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இருந்துட்டாலே கொஞ்சம் அவங்க வந்து அதை சரி ஏதோ அந்த ஏஜுக்கு அவங்க கோவப்படுறாங்க, நம்ம கொஞ்சம் அமைதியாக போகலாம், இதை வந்து இன்னொரு நாள் அப்ரோச் பண்ணலாம், பொறுமையாக திருப்பி இதுக்கு வரலான்றது இருக்கும். இல்லைன்னா நம்மளும் ரியாக்ட் பண்ணுவோம், அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த அந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு டென்ஷன் சுச்சுவேஷனாக மேக்ஸிமம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சொன்னாங்கல்ல செல்ஃபோன் வாங்கி வைக்கிறதுக்கு நிறைய நேரம் அது அப்படி தான் முடியுது. செல்ஃபோனை வந்து புடுங்கிட்டாங்கன்னா அப்படியே ரொட்டேஷன் மாதிரி ஸ்டாப்பே இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அந்த டீனேஜ் தானா? நான் கொஞ்சம் என்ன அப்படின்னா, சைல்டுஹுட்டில் பார்க்க போனால் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஈக்குவலாக டிப்ரெஷனுக்கு போகிறாங்க டேட்டா படி. ஆனால் பிலோ 10 பார்த்தோம் அப்படின்னா சைல்டுஹுட்டில் பேசிக்காக பாய்ஸ் கேர்ள்ஸ் ஈக்குவலாக தான், யாரும் அதிகம் கம்மின்னு இல்லை. பட் ஆனால் 10 இயர்ஸில் வரப்போ பாய்ஸ் அதிகமாக டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. இது 16 இயர்ஸில் வரப்போ கேர்ள்ஸ் அதிகமாக ட்வைஸ், பாய்ஸை விட ட்வைஸ் அதிகமாக டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, நிறைய சொன்னாங்க இல்லையா, அட்டென்ஷன் சீக்கிங்க அப்படிலாம் சொன்னாங்க. இது எப்படி அப்படின்னா நம்ம பர்சனாலிட்டி தான் மெயினாக இதில்.
இந்த கிளஸ்டர் ஏ பர்சனாலிட்டி 3ஆக பிரிப்போம். கிளஸ்டர் ஏ பிசின்னு பிரிப்போம். கிளஸ்டர் ஏ பர்சனாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அந்த ட்ரஸ்ட் ஃபார்மேஷன் இல்லாமல் வளர குழந்தைங்க சொன்னேன் இல்லையா அது என்ன ஃபஸ்ட்டு. சொன்னீங்க? The கிளஸ்டர் ஏ கிளஸ்டர் ஏ, சி கிளஸ்டர் பி, கிளஸ்டர் அப்படின்னு தான் பிரிப்போம் மனுஷங்க. பிரிப்பாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பர்சனாலிட்டியா. இப்போ நீங்கள் ஒன்றா இருப்பீங்க, நான் ஒன்றா இருப்பேன். 2 பேரும் பார்க்குற பேசுறது எல்லாம் ஒரே விஷயமா இருந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்போம் வெவ்வேறு விதமாக. அதை டிஃபர் ஆகும். ஸோ அப்படி கிளஸ்டர் ஏல வரக்கூடிய பர்சனாலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க நம்பிக்கையே இல்லாமல் வளர்ந்துருப்பாங்க. அப்பா அம்மாவோட அன்பு இல்லாமல் வளர்ந்துருப்பாங்க. அதனால யாரோடய பழக மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. இந்த குழந்தைங்க இந்த தனிமைனாலேயே தற்கொலை எண்ணங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்குது, டிப்ரெஷன் போக வாய்ப்புகள் இருக்குது. இந்த கிளஸ்டர் பியில் வரக்கூடிய குழந்தைங்க வந்து 4 விதமாக இருப்பாங்க. ஒரு குழந்தை ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டியில் வரும். அந்த ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி வந்து ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர், இந்த ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிங்கிற மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்க, அவங்க சொன்னாங்களே ரிஸ்க்குக்காகவே பண்ணுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து எம்பத்திங்கிற ஒன்று இருக்காது. எம்பத்தினா நான் உணர்றது போல தானே அவங்களும் உணர்வாங்க, அவங்களுக்கு வலிக்கிறது மாதிரி தானே எனக்கு வலிக்குங்கிறத எம்பத்தி. அது சுத்தமாக இருக்காது. ரொம்ப கேர்லெஸ் ஃபார்மேஷனோடு இருப்பாங்க, கல் நெஞ்சத்தோடு இருப்பாங்க. குழந்தைங்களுடைய மன அழுத்தத்தை, இந்த டிப்ரெஷன் லெவல், அதை எப்படி உருவாகுது, அதனுடைய காரணிகள் என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருக்கோம். மருத்துவர்கள் ஒவ்வொருவருமே அவங்களுடைய அனுபவங்கள்லேருந்து, பார்த்த செய்திகளிலிருந்து, தெரிந்த செய்திகளிலிருந்து, படித்ததிலிருந்து ஒவ்வொன்றையுமே அழகாக நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, தொடர்ந்து வரும் வாரங்களில் இன்னும் அதிகமாக நமது குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்கு இந்த மன அழுத்தம் எவ்வளோ பெரிய முக்கிய பங்கு வகிக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம சாதாரணமாக கடந்து போனோம்னா அது நம்மளோட குழந்தையுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிடும். அந்த அளவில் நாம் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து நாம் வரும் வாரங்களில் இன்னும் அதிகமாக பேசலாம். நேயர்களே, இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.